ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமான படங்கள்னு பார்த்தீங்கன்னா 3 படங்கள் வருது. டியூட், டீசல், பைசன். இந்த 3 படங்களோட ட்ரெய்லருமே இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. டியூடு ட்ரெய்லரை பற்றி ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் நான் போட்டிருக்கேன். யாராவது பார்க்கலன்னா பாருங்கள். டியூடு ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு ஹோல்சம் என்டர்டெய்னராக இருக்குது. காமெடியாக இருக்கட்டும், அந்த படத்தில் சாங்ஸாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக அந்த படத்தில் வந்த சாங்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி பிரதீப் ரங்கநாதனுக்கு ரிலீஸ் ஆன ட்ராகனாக இருக்கட்டும், லவ் டுடேயாக இருக்கட்டும், அந்த படத்தோட ரிசம்பிளன்ஸ்லாம் இந்த ட்ரெய்லரில் இருக்குது. பட் இருந்தாலுமே என்டர்டெய்னிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இல்லாமல் தீபாவளி மாதிரி ஒரு ஃபெஸ்டிவலுக்கு ஒரு என்டர்டெய்னிங்கான படம் மக்கள் விரும்புவாங்க. அதுக்கு பக்காவான படமாக டியூடு வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது டீசல் படத்தோட ட்ரெய்லர் பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ஷன் என்டர்டெய்னர் மாதிரி இருக்குது. இந்த படத்தில் ஒரு மெசேஜும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரீசெண்ட் டைமில் தமிழ் சினிமாவில் வெறும் ஜானர் படங்கள் தான் எடுக்கிறாங்க. அதாவது ஆக்ஷன்னா ஆக்ஷன், காமெடினா காமெடி, இந்த மாதிரி தான் எடுக்கிறாங்க. எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னராக ரீசெண்ட் டைமில் எந்த படங்களும் வரல. ஆனால் இந்த டீசல் படம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான ஒரு படம் அப்படின்ற மாதிரி ப்ரொமோட் பண்ணுறாங்க. இந்த படத்தில் பியர் சாங் ஆல்ரெடி பெரிய ஹிட்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த படத்தில் சோஷியல் மெசேஜ், ஆக்ஷன் எல்லாமே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ட்ரெய்லர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டீசல் படத்தை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அந்த ட்ரெய்லர் நம்மளை தோண வைக்குது. அதே மாதிரி ஹரிஷ் கல்யாணோட ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் மேலேயும் பார்த்திங்கன்னா எனக்கு பயங்கரமான நம்பிக்கை இருக்குது. ஏன்னா கடைசியாக அவருக்கு ரிலீஸ் ஆன லப்பர் பந்தாக இருக்கட்டும், இல்லை அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன பார்க்கிங்காக இருக்கட்டும், ரெண்டுமே நல்லாயிருக்கும். ரெண்டுமே பார்த்திங்கன்னா பெரிய ஹிட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். லப்பர் பந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டீசல் பார்த்திங்கன்னா அவருக்கு ஹேட்ரிக் ஹிட்டு கொடுக்குமா அப்படின்னு பார்க்கணும். கடைசியாக பார்த்திங்கன்னா பைசன் ட்ரெய்லர் இன்றைக்கி 6 மணிக்குன்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில டிலேனால 7 மணி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் மறுபடியும் லேட்டு அப்படின்னு சொல்லிட்டு 8 மணிக்கு ரிலீஸ் பண்ணாங்க. ட்ரெய்லர் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. அதாவது மாரி செல்வராஜ் பார்த்திங்கன்னா ஒரு டைரக்டராக இது வரைக்கும் ஃப்ளாப்பே கொடுக்கல. அவரோட படங்கள் எல்லாமே பயங்கர குவாலிட்டியாக இருக்கும். அவரோட மேக்கிங் பார்த்திங்கன்னா அப்படியே ட்ரெய்லரில் தெரியுது. அதே மாதிரி இந்த ட்ரெய்லரில் துருவ் விக்ரம் பயங்கரமாக எஃபர்ட் போட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு புரியுது. ஏன்னா இந்த படத்துக்காக துருவ் விக்ரம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷம் வேறு எந்த படமே கமிட் பண்ணாமல் இந்த படத்தில் மட்டுமே நடிச்சிருந்தார். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஹீரோ, ஒரு பெரிய டைரக்டர் கூட, இல்லை ஒரு பெரிய பட்ஜெட் படத்துக்கு எஃபர்ட் போடுறது ஓகே. ஆனால் துருவ் விக்ரம் பார்த்திங்கன்னா இன்னும் 2 படம் தான் நடிச்சிருக்காரு. அதில் ஒரு படம் பார்த்திங்கன்னா டைரெக்டாக ஓடிடிலே வந்தது, மகான். அதுவும் பார்த்திங்கன்னா விக்ரம் படமாக தான் எல்லாருமே கன்சிடர் பண்ணாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது துருவ் விக்ரமுக்கு இது ஆக்சுவலாக 2வது படம். இந்த படத்தில் கபடி போர்ஷன்ஸ்லாம் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா அவரோட எஃபர்ட்லாம் அந்தளவுக்கு இருக்குது. ஒரு உண்மையான கபடி பிளேயர் மாதிரியே அவர் எஃபர்ட் போட்டிருக்காரு. ஸோ அவரோட எஃபர்ட்டுக்காக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த படத்தில் இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன சாங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. நிவாஸ் கே பிரசன்னா பார்த்திங்கன்னா இந்த படத்தில் சாங்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது கர்ணன் படத்தோட சாயல் அப்படியே தெரியுது. இது எத்தனை பேருக்கு ஃபீல் ஆச்சுன்னு தெரியல. ஆனால் தீபாவளிக்கு இந்த படம் கிளிக் ஆகுமா அப்படின்றது தான் என்னோட ஒரே ஒரு டவுட்டு. ஏன் அப்படின்னா தீபாவளிக்கு மக்கள் தியேட்டருக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக வருவாங்க, ஒரு ஃபேமிலியோடு வருவாங்க. அப்படி பார்க்கும்போது டியூடாக இருக்கட்டும், இல்லை டீசலாக இருக்கட்டும், ரெண்டுமே ஒரு கமர்ஷியல் படம். டியூடு ஒரு மோர் ஆஃப் ஒரு காமெடி, லவ், அந்த மாதிரியான ஒரு படம். டீசல் பார்த்திங்கன்னா ஒரு சோஷியல் மெசேஜ் ப்ளஸ் ஒரு ஆக்ஷன் படம். ஸோ அந்த விதத்தில் பைசன் படம் எந்த அளவுக்கு மக்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும் அப்படின்னு தெரியல. ஆனால் ரிவ்யூஸ் வந்ததுக்கப்புறம் எல்லாமே மாறிடும். ஸோ இந்த தீபாவளிக்கு பார்த்திங்கன்னா இந்த 3 படங்கள் தான் தமிழில் பெருசாக பேசப்படுது. இந்த 3 படங்களில் நீங்கள் எந்த படம் பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.